வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் சேனலில் நாங்கள் 9th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு சிலபஸ் கவர் பண்ணி மேக்ஸ் சொல்லி கொடுக்குறோம். எங்கள் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி நாங்கள் 9th ஸ்டாண்டர்டோட சாப்டர் 1 பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போய்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் 10th ஸ்டாண்டர்டோட சாப்டர் 1 பார்ட் 1 வீடியோ போட்டுப்போம். வாங்க நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். சாப்டர் 1 வந்து என்னன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதில் உள்ள பேசிக் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறேன். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேர். ஆர்டர்ட் பேர்னா என்ன? த பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஒரு என்க்ளோஸ்ட் இன் பிராக்கெட்ஸ் ஆர் கால் ஆர்டர்ட் பேர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு எலிமெண்ட்டை எழுதி அதை வந்து பிராக்கெட்குள்ளே போடுறோம். இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு பேர். ஸோ இது வந்து a, bன்னு இருக்கலாம், 1, 3, anything that element நம்ம பேர் பண்ணி எழுதுறோம். அதுதான் ஆர்டர் பேர். இந்த ஆர்டர் பேர் தான் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல பேசிக்கா தான். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்க்கணும். அதோட டெஃபினிஷன்: if a and b are two non-empty sets, then the set of all ordered pairs a, b such that a belongs to a, b belongs to b is called the Cartesian product of a and b, and it is denoted by a cross b. இந்த சிம்பிளை நம்ம crossன்னு சொல்லணும். எப்படி? ரெண்டு நான் எம்டி செட்ஸ், அதாவது செட்ஸ் வந்து எம்டியா இருக்கக்கூடாது, சம் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய செட்டை நம்ம என்ன பண்றோம், ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம். எழுதல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எந்த செட் ஏல இருந்து எடுக்கிறது, செகண்ட் எலிமெண்ட் வந்து பில இருந்து எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் a cross b அப்படின்னா எப்படி பண்ணும்? ஒரு செட் பிராக்கெட், இது செட் இல்லையா, ஸோ அதனால செட் பிராக்கெட்குள்ள ஆர்டர் பேர்ல a, bன்னு எழுதணும். சச் தட் a வந்து a செட்டுக்குள்ள இருக்கு, b வந்து b செட்டுக்குள்ள இருக்குது. இதுதான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்றோம். நோட்: A cross B is the set of all possible order pairs between the elements of A and B such that the first coordinate is an element of A and the second coordinate is an element of B. நம்ம இத வேர்டிங்ஸ், இதை வந்து நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல சொல்றத நம்ம இங்க வேர்டிங்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அதாவது A cross Bன்னு இருந்தா ஏங்கிற எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் is B in the first set and second element is B in the second set. அதுதான். இப்போ B cross A ன்னு இருந்துச்சு அப்படின்னா is the set of all possible ordered pairs between the elements of B and A such that the first coordinate is an element of B and the second coordinate is an element of A. That is B cross A is equal to set bracket குள்ள ஃபர்ஸ்ட் இப்போ B cross A இல்லையா, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இப்போ எதுல இருக்கணும், B செட்ல இருக்கணும், அண்ட் செகண்ட் எலிமெண்ட் எதுல இருக்கணும், A செட்ல இருக்கணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இஃப் A ஈக்குவல் டு B, எப்போ வந்து இந்த ஆர்டர் பேர், அதாவது A, B அதுவும் B, A எப்போ சேமா இருக்கும் அப்படின்னா A ஈக்குவல் டு B இருக்குதுல. இஃப் A ஈக்குவல் டு B, then a ordered pair A, B equal to B, A அப்படின்னு நம்ம சொல்லலாம். So the Cartesian product is also referred as cross product. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து Cartesian product ன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா இதை cross product ன்னு சொல்லலாம். Example 1 first the two sets. இப்போ இது நம்ம empty set இல்லை, இது ரெண்டுமே set. A is equal to non-empty sets ன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அப்போ A is equal to set bracket C, B, L ன்னு எடுத்துக்கிறோம், and B is equal to A, G, O, G, S ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு செட்டை நம்ம எப்படி A to B நம்ம cross product பண்ணலாம், அதாவது Cartesian product பண்ணலாம்னு பார்க்கலாம். What are the possible ways of choosing A to B? Cross product, Cartesian product ன்னு சொல்றாங்களே, எப்படி பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் C, அதை வச்சு Bங்கிற செட்ஸ்ல இருக்க எல்லா எலிமெண்ட் கூட நம்ம பேர் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் B, அது வந்து B செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட் கூடயும் நம்ம என்ன செய்யணும், பேர் பண்ணி எழுதணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற L, B செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணி எழுதுறோம். இங்க பாருங்க A cross B is equal to set bracket குள்ள
ordered pair C, A, C, O, C, G, C, S. அதே மாதிரி B, A, B, O, B, G, B, S. அதே மாதிரி L, A, L, O and L, G, L, S. இது எல்லாமே இதான் Cartesian product. This collection represents the Cartesian product of the set A to B. இதான் Cartesian product. Example 2. இப்போ எலிமெண்ட்ஸா பார்த்தோம், ஆல்பபெட்ஸா இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு நம்பர்ஸும் ஒரு எலிமெண்ட்டும் ஆல்பபெட்ஸும் இருந்தா எப்படி பண்ணலாம்? ஸோ இதுல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுல 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது A cross Bயும் B cross Aயும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் சொன்ன மாதிரி A cross Bனா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இது B செட்ல இருக்கக்கூடியது கூட பேர் பண்ணணும். அப்போ 1, A 1, Bன்னு வரும். அதே மாதிரி 2, A 2, Bன்னு வரும். அதே மாதிரி 3, A 3, B. ஸோ இப்போ B cross A இருந்தா எப்படி பண்ணணும்? B செட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்போ B செட்ல இருக்கிற A வந்து A செட்ல இருக்கிற 3 எலிமெண்ட்ஸ் கூட என்ன செய்யும்? பேர் ஆகும். அதான் A, 1, A, 2, A, 3. அதே மாதிரி B செட் Bங்கிற எலிமெண்ட் வந்து Aங்கிற செட்குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட் கூடயும் பேர் ஆகி எழுதியிருக்கோம். ஸோ A cross Bயும் B cross A. ஓகேவா? Note, in general, A cross B not equal to B cross A. நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும், A cross B is not equal to B cross A. A cross B ல Aங்கிற எலிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட்ல வச்சு எழுதணும். B cross A ல Bங்கிற எலிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதே மாதிரி ஒரு நோட் பார்த்தோம், அதுலயும் சொல்லியிருந்தாங்க, எப்போ வந்து A, B equal to B, A இருக்கணும்? A equal to Bன்னு சொல்றோம். அப்போ கண்டிப்பா A cross Bங்கிற செட்டும் not equal to B cross Aன்னு சொல்லலாம். But n of A cross B is equal to n of B cross A. n என்ன? Number of elements. நம்ம முந்தைய பார்த்த மாதிரி number of elements. A cross B ல இங்கே பார்த்தீங்கன்னா A cross B ல எத்தனை elements இருக்கு? 1, 2, 3, 4, 5 and 6. அதே மாதிரி B cross A ல 1, 2, 3, 4, 5, 6. So ரெண்டும் number of elements என்ன செய்யும்? சேமா இருக்கும். A cross B equal to empty set. இது empty set ஓட symbol 5 ன்னு சொல்லுவாங்க. If and only if A equal to 5 or B equal to 5. அதாவது A cross B எப்போ empty இருக்கும்? ஏதாவது ஒரு empty set கூட என்ன செய்யும்? அது cross ஆகல, அது வந்து empty ன்னு சொல்லலாம். If n of A equal to P and n of B equal to Q, then n of A cross B equal to PQ. இது வந்து ரொம்ப முக்கியம். இதுல வந்து நம்ம எவ்வளோ எலிமெண்ட்ஸ் A cross B பண்றது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கிற டைம்ல நீங்க வந்து இதை செக் பண்ணிக்கலாம். n of A ல இருக்கிற எலிமெண்ட்டையும் n of B ல இருக்கிற எலிமெண்ட்டையும் n of, அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா n of A cross B அவ்வளவு வரணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இங்க முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா n of A வந்து இங்க 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, n of Bங்கிறது 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப n of A cross B எவ்வளவு இருக்கணும்? n of A into n of B. அப்போ 3 into 2 6 ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்க A cross B எத்தனை எலிமெண்ட்ஸ் இருந்தது? 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி ரொம்ப நிறைய நம்பர்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கிற டைம்ல நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். For any two non-empty sets A and B, A cross B is called as Cartesian product நம்ம சொல்றோம். எந்த non-empty sets இருந்தாலும் அல்ல A cross Bங்கிறது நம்ம Cartesian product நம்ம சொல்றது. If n of A cross B equal to 20 and n of A equal to 5, then n of B என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா n of A cross B equal to n of A into n of B. நான் சொன்ன மாதிரி ரெண்டு number of elements நம்ம multiply பண்ணா n of A cross B என்ன செய்யும்? கிடைக்கும். இப்போ இங்க n of A cross B கொடுத்துட்டாங்க, n of A கொடுத்துட்டாங்க and n of B என்ன செஞ்சுக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ n of B மட்டும் இங்க வச்சுட்டு n of A cross B யோட அந்த n of Aங்கிறது டிவைட் பண்ணா n of B யோட எலிமெண்ட் தெரிஞ்சிருச்சு, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு. If A is equal to ஒரு செட் கொடுத்துருக்காங்க, B equal to ஒரு செட் கொடுத்துருக்காங்க, நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் பண்ணணும்? இதுல சம் கொடுத்துருக்காங்க. Find A cross B and B cross A. Is A cross B equal to B cross A? If not, why? Then third question, show that n of A cross B equal to n of B cross A equal to n of A into n of B. ஓகேவா?
இப்போ இதுல ரெண்டு செட் இருக்கு. முந்தையே சொன்ன மாதிரி A cross B நம்ம பண்றோம். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட் ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் B கூட என்ன செய்யும் பேர் பண்ணும். ஸோ அது A cross B எழுதிட்டோம். அதே மாதிரி B cross A எப்படி பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட் Bல உள்ளதும் A கூட என்ன செய்யும் பேர் ஆகும். ஸோ அதையும் நம்ம எழுதி வச்சிருக்கோம். Is A cross B equal to B cross A? If not, why? அப்படின்னு கேட்டிருக்காங்க. So A cross B is not equal to B cross A. ஏன்னா அதுல 1,2 இங்க இருக்கிற எலிமெண்ட் இங்க 2,1 இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேம் கிடையாது. இதே மாதிரி 3,2 அப்படின்னு சொல்ற எலிமெண்ட் 2,3ங்கிறது சேம் கிடையாது. ஸோ அதனால நம்ம இப்படி சொல்லிட்டே போலாம். அப்படி இருக்கிறதுனால A cross B is not equal to B cross A. ஓகேவா? n of A equal to 3 and n of B equal to 2ன்னு சொல்றாங்க. n of A வந்து என்ன எவ்வளவு எலிமெண்ட்ஸ் 3 elements, n of B 2 elements இல்லையா? அப்போ n of A equal to 3 and n of B equal to 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு n of A cross B யும் தெரியும் and n of B cross A யும் தெரியும். ஸோ மூணுமே நம்மளுக்கு 6 elements. ஓகேவா? ப்ரூஃப் ஆயிடும். Second example, if A cross B is equal to ordered per 3,2, A cross B is given. நீங்க வந்து A elementum B elementum என்ன இருக்கும் அப்படின்னு தெரியும். இப்போ இது A cross B இல்லையா? அப்போ first element எப்படி இருக்கும்? A setல இருக்கும். அப்போ இங்க first element எத்தனை times occur ஆயிருக்கு? 2 times occur ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்க என்ன element? 5ங்கிற element 2 times occur ஆயிருக்கு. அப்போ A setல 3யும் 5யும் தான் என்ன செய்யும் இருக்கு. அதே மாதிரி B செட் பாத்தீங்கன்னா செகண்ட் எலிமெண்ட் இது B செட். இதுல 2 இங்க ஒரு டைம் வந்திருக்கு, இங்க ஒரு டைம் வந்திருக்கு. அடுத்தது 4ம் இங்க ஒரு டைம் வந்திருக்கு, இங்க ஒரு டைம் வந்திருக்கு. அப்ப 2 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. 2ம் 4ம். அப்ப இந்த செட்ல 2,4ங்கிறது B எலிமெண்ட், B செட். அடுத்த எக்ஸாம்பிள், let A is equal to x belongs to n such that 1 less than x less than 4ன்னு சொல்லிருக்காங்க. And B is equal to x belongs to whole number such that 0 is less than or equal to x less than 2 and C is equal to set x belongs to natural number such that x is less than 3. Then verify that A cross B union C equal to A cross B union A cross C. அதே மாதிரி second A cross B intersection C equal to A cross B intersection A cross C. Solution. இப்போ பார்க்கலாமா? A செட்ல உங்களுக்கு வந்து இது செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. எந்த கண்டிஷன் நேச்சுரல் நம்பர்ஸ் x வந்து ஆனா 1க்கும் 4க்கும் நடுவுல உள்ள நம்பர்ஸ் 1ம் கிடையாது 4ம் கிடையாது. ஸோ 1க்கும் 4க்கும் நடுவுல என்ன நம்பர்ஸ் 2,3. அதே மாதிரி x belongs to whole number இதுல 0 less than or equal to x less than 2 சொல்லிருக்காங்க. 0 இந்த 0 வந்து belongs to set இதுல இருக்கு. ஸோ அப்போ 0 1 இது ரெண்டு B set. அதே மாதிரி x belongs to n such that x less than 3. அப்போ Cங்கிற செட்ல 3 ஓட சின்ன நம்பர் என்னது 1,2. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1. அதனால 1,2 C செட் கிடைச்சாச்சு. இப்போ 3 செட் கிடைச்ச பிறகு நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதான். B யூனியன் C னா என்ன அர்த்தம்? B யூனியன் C is B செட்டும் C செட்டும் சேர்ந்து எழுதுறது. அதுதான் நம்மளுடைய B யூனியன் C ன்னு சொல்றோம். அப்போ B யூனியன் C 0 1,2ன்னு வரும். அண்ட் A cross கூட B யூனியன் C என்ன செய்யணும்? கிராஸ் பண்றோம். அப்ப Aங்கிற எலிமெண்ட் ஒவ்வொன்றும் B யூனியன் C யோட பேர் ஆகி நம்ம கிராஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி A cross B தனியா பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்து A cross B தனியா பண்ணணும். Aங்கிற செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் B யோட ஒவ்வொரு எலிமெண்ட் கூட பேர் ஆகி எழுதியிருக்கோம். அதே மாதிரி A cross C அதுல A செட்டும் C செட்டும் ஆர்டர் பேர் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இது ரெண்டையும் யூனியனா எழுத போறோம். ஸோ அப்போ 2,0 2,1 2,2 2,1 is occur in 2 times. அப்போ 1 டைம் எழுதினா போதும். ஆஸ் யூஷுவல் எப்படி யூனியன் நம்ம வந்து ஒரு எலிமெண்ட் ரெண்டையும் எழுதுவோம் அதே மாதிரி இங்க ஆர்டர் பேர் வச்சாலும் சேமா இருக்கிற எலிமெண்ட் 1 தான் எழுது 1 டைம் தான் எழுதணும். ஸோ அப்போ இங்க A cross B யூனியன் A cross C எழுதியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு செட்டும் சேமா இருக்கு. அப்போ A cross B B union C which is equal to A cross B union A cross B is verified. அதே இதுல இன்டர்செக்ஷன்ல பண்ணணும். இன்டர்செக்ஷன்னா காமன் எலிமெண்ட். அப்ப ரெண்டு செட்ல இருக்க காமன் எலிமெண்ட் எழுதி
B intersection C first கண்டுபிடிச்சி அது A கூட என்ன செய்றோம் cross பண்றோம். So அப்போ Cartesian product போட்டாச்சு. அதே இது தனியா A cross B தனியா Cartesian product and A cross C தனியா Cartesian product போட்டு A cross B intersection A cross C. அப்போ இதுலயும் common element என்ன செய்றோம் எழுதுறோம். அதுதான் இந்த order pair. இந்த ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு அது வெரிஃபைட் ஆயிடுச்சு. அடுத்தது Cartesian product of 3 sets. Cartesian product of 3 sets னா என்ன? இப்ப 2 sets வச்சு பார்த்தோம். இப்ப 3 sets. அதுல வந்து இப்போ ordered pair triplet வரும். ordered pair சொல்லக்கூடாது. ordered triplet. அப்போ அது A, B, C ன்னு சொல்லிடுறோம். First element A setல உள்ளது, second element B setல உள்ளது and third element C setல உள்ளது எழுதியிருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் A set, B set, C set கொடுத்திருக்காங்க. First A cross B cross C செய்யணும். அப்போ மூணுமே at the time செய்ய முடியாது. அதனால A cross B first என்ன செய்யறோம் pair or Cartesian product கண்டுபிடிக்கிறோம். அது cross and C set கூட அது cross பண்றோம். அப்போ என்ன ஆகுது C setல cross பண்ணோடனே அது triplet ordered triplet மாறிடுச்சு. பாத்தீங்களா? So A cross B அப்படிங்கிறது square in 2 dimensions சொல்றோம். A cross B cross Cங்கிறது cube in 3 dimensions. ஓகேவா? Vertices of a cube in 3 dimensions சொல்றோம். மீதி remaining உள்ள exercise next classல பார்க்கலாம். Thank you.